ஆண்டவர் நம்ம கூட எப்படி பேசுவார்? நிறைய விதங்கள்ல ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். ஆனால் பேசிக் ஃபவுண்டேஷன் ஆண்டவர் நம்ம கூட பேசுறது வேதாகமம் தான். ஸோ என்னோட பர்சனல் லைஃப்ல ஆண்டவர் என்னோடு பேச ஆரம்பித்த தருணங்கள், வேதத்தை அதிகமாக நேசிக்க ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. ஆண்டவர் நம்மோடு என்ன பண்ணுவார்னா, வசனங்களின் வழியாக பேசுவார், பிரசங்கங்களின் வழியாக பேசுவார், தீர்க்க தரிசனங்கள் வழியாக பேசுவார், சொப்பனங்கள், தரிசனங்கள், இப்படி நிறைய விதங்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் ஃபவுண்டேஷன் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஸோ அதனால் ஆண்டவர் நம்மோடு கூட நான் சொல்லுவேன், பொதுவான தேவ சித்தத்தை நீங்கள் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ளலாம். காமன் வில் ஆஃப் காட். ஆண்டவர் நமக்கு அவர் என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படின்னு சொல்றத பொதுவான தேவ சித்தத்தை கர்த்தர் நமக்கு என்ன பண்ணுவார்னா லோகோஸா வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அது நம்முடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்றார் போல வேதத்திலிருந்து ஒரு வார்த்தை வரும், ரேமாவா. அப்படி வருகிற வார்த்தையை நீங்க பிடித்து கொண்டீங்கன்னா, அந்த வார்த்தையை பிடிச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்க லைஃப்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்புறம் ஒரு சில பேருக்கு எனக்கு ஆண்டுடைய சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு அவரை அந்த பையனை காமிச்சு ஆண்டு என் காதுல சொன்னாரு, அந்த பையனை பார்க்கும்போது அவன் தான் உனக்கு அப்படின்னு சொன்னாரு, அவள் தான் உனக்கு அப்படின்லாம் சொன்னாரு அப்படிலாம் சொல்லுவாங்க. அது சம்டைம்ஸ் நம்ம கிட்ட பேசுகிற சத்தங்கள்ல தேவ சத்தம் ஒண்ணு, இரண்டாவது பிசாசின் சத்தம் நமக்கு கேட்கும், மூணாவது உங்க சத்தம், அது உங்க மனசாட்சியே பேசும். அந்த சத்தங்களை எப்படி நான் டிஃபரன்ஷியேட் பண்றது? நான் தான் பேசிக்கிறேன் நான் எனக்குள்ளேயே, இல்ல நீங்க ஏதாவது ஒன்று செய்யும் போது நீங்களே உங்களுக்குள்ள பேசிப்பீங்கல்ல, இதுதானா இதுதானா அப்படின்னு. அந்த மாதிரி இல்லாம நான் தான் பேசுறேனா, ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்ல பிசாசு பேசுறானா அப்படின்னா நீங்க எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்னா, பரிசுத்த ஆவியானவர் எங்கிருந்து தான் பேசுவார்னா, பைபிளுக்கு ஆப்போசிட்டா அவர் எதுவுமே பேச மாட்டார். ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவரை பற்றி சொல்லும் பொழுது, நான் இதிலிருந்து எடுத்து தான் ஆவியானவர் பேசுவார்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். ஓகே, அப்போ ஆண்டவர் பேசும் பொழுது அதை ஒரு விசை வேதத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும்னா கம்பேர் பண்ணணும், ஆண்டவர் தான் இதை பேசுகிறாரா அப்படின்னு. இன்னொன்று, நீங்கள் பழக பழக கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழக ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சில பேருடைய வாய்ஸ் கேட்கும்போது நமக்கு புதுசாக இருக்கும். ஆனால் ஒருத்தங்களுடைய வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னா, இப்போ அந்த வீடியோ அங்கே ப்ளே ஆனால் அதில் பாடுகிறவர் அந்த நபர் தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும், அவருடைய பாடல் அதிகமாக கேட்க கேட்க இல்லை இது அந்த அண்ணன் தான் அப்படின்னு அந்த வாய்ஸை பார்க்காமையே, வீடியோ பார்க்காமே உங்களால் எப்படி கண்டுபிடிக்க முடியுமோ, முதல்ல துவக்கத்தில் உங்களுக்கும் ஒரு சந்தேகங்கள் இருக்கும். அந்த சந்தேகமான நேரங்களில் வேதத்தோடு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்போதுமே யூ ஹாவ் டு மேட்ச் இட். அண்ட் பழக உங்களுக்கு நல்லா தெரியும் ஆண்டவர் என் கூட பேசுகிறார், இது ஆண்டுடைய சத்தம் தான். ஒருவேளை பிசாசு மிமிக் பண்ணாலோ இல்லை உங்கள் சுயம் மிமிக் பண்ணாலோ நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க, இல்லை இது தேவ சத்தம் இல்லை அப்படின்னு. ஸோ இதில் பழகணும். மோஸ்ட் பைபிள் இஸ் யுவர் பேசிக் ஃபவுண்டேஷன். ஸோ அதில் நீங்கள் ரூட்டடாக இருந்தீங்கன்னா ஆண்டுடைய சத்தம் உங்களுக்கு தினந்தோறும் தெளிவாய் கேட்கும்.